நியாய தீர்ப்பு. பின்பு நான் பெரிய வெள்ளைச் சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சாத்தானுடைய ராஜ்யம் முற்றிலுமாக அழிந்து போயிற்று. சாத்தான் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுகிறான். இதைத் தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. இது கர்த்தருடைய மகா நாளின் நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக எல்லோரும் நிற்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். இந்த சிங்காசனம் மகிமை நிறைந்ததாய் இருக்கிறது. இது பூரண நீதியுள்ள சிங்காசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையுமே மோசமானவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக தீர்மானம் பண்ணிவிட முடியாது. மனுஷருக்குள் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதுபோலவே எல்லோரும் நல்லவர்கள் என்றும் முடிவு பண்ணிவிட முடியாது. மனுஷருக்குள் தீயோரும் இருக்கிறார்கள். எல்லா மனுஷரும் கிரியை நடப்பிக்கிறார்கள். மனுஷருடைய கிரியைகளில் பல நல்லவைகளாகவும் பல தீயவையாகவும் இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளின் போது ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்படும். அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக மரித்தோரும் நியாய தீர்ப்பு அடைவார்கள். கிறிஸ்துவானவருடைய இரண்டாம் வருகையின் போது உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டவர்களும் நியாய தீர்ப்பு அடைவார்கள். கர்த்தருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. இந்த புஸ்தகம் தேவனுடைய சர்வ ஞானத்தின் புஸ்தகம். இது பாவிகளுடைய மனச்சாட்சியின் புஸ்தகம். கர்த்தர் மனுஷருடைய எல்லா நினைவுகளையும் எல்லா கிரியைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட போது ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்படுகிறது. இது வேத வாக்கியத்தின் புஸ்தகம். இது பரலோகத்தின் பிரமாணம். இது ஜீவனை ஆளுகை செய்கிற பிரமாணம். மனுஷர்கள் நற்கிரியைகளையும் செய்திருக்கலாம், துர்க்கிரியைகளையும் செய்திருக்கலாம். மனுஷருடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் போது மரித்தோர் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போது சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைவார்கள். மரணத்தோடு உடன்படிக்கை செய்தவர்களுக்கும் பாதாளத்தோடு உடன்படிக்கை செய்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் போது இரண்டு காரியங்கள் நடைபெறும். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் தேவன் நம்மை நீதிமானாக தீர்த்து தண்டனையில் இருந்து நம்மை விடுவிப்பார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவர் நம்மை அக்கினி கடலிலே தள்ளிவிடுவார். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் பங்கு பெறுவார்கள். இவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் வலு சர்ப்பமும் ஏற்கனவே அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்திலே
பெயர் எழுதப்படாதவர்கள் சாத்தானோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். சாத்தானுக்கு கொடுக்கப்படும் தண்டனையே இவர்களுக்கும் கொடுக்கப்படும். மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் சாத்தானும் தள்ளப்பட்ட அக்கினி கடலிலே இவர்களும் தள்ளப்படுவார்கள். அங்கு இவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள்.